பிரியமானவர்களே, நம்ம யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாதுங்க கூடாதுங்க. விசேஷமாக நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பிள்ளைகளையோ சகோதரர்களையோ பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாதுங்க. பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வம்சமாக வருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாம் சாராலும் சேர்ந்து யார் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க. அப்படி தானேங்க. இது தொடர்ச்சியாக ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு வந்து என்ன செய்தார், ஈசாக்கு ரெபேக்காவும் சேர்ந்து யார் யாரை பார்ஷியாலிட்டி பார்த்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க ஏசாவை ஒரு ஆள், யாக்கோபை ஒரு ஆளுன்னு சொல்லி பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு இந்த 3வது ஜெனரேஷனில் வருது பாருங்க. மூணாவது ஜெனரேஷன் யாக்கோபு என்ன செய்தா, அவனுக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகளையும் யோசேப்பை விசேஷமாக நேசிச்சாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யோசேப் என்ன தெரியுமா செய்தார், யோசேப் வந்து தனக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு. அப்போ வந்து யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் போது இப்படி தாங்க மூத்த பிள்ளை மேலே போய் என்ன செய்கிறாருன்னா வலது கை, சின்ன பிள்ளை மேலே வலது கை வைக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை மூத்த பிள்ளைய ஆசீர்வதிங்க, பின்னாடி 2வது பிள்ளையை ஆசீர்வதிக்கலாங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ஷியாலிட்டி நிமித்தம் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே அந்த 3 குடும்பத்துலேயே பெரிய பாடுங்க. யோசேப்பு ரொம்ப பாடுபட்டுட்டியான். அதனால தான் அவன் சொல்கிறேன், என் பிள்ளைங்க அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் பிள்ளைய ஆசீர்வதிங்க, அடுத்து 2வது பிள்ளையை நான் ஆசீர்வதிங்கன்னு அவன் சொல்கிறாங்க. எனவே இன்றைக்கும் கூட இந்த யோசேப்பு மாதிரி பார்ஷியாலிட்டி நிமித்தம் எவ்வளோ பாடுபட்டுட்டான் பார்த்தீங்களா. நம்ம எந்த ஒரு சூழ்நிலை யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாதுங்க. எல்லாரையும் நம்ம ஒரேதான் கடவுள் பார்க்குற பார்வையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பிள்ளைகளுக்குள்ள அன்பை நம்ம விதைப்போங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.